உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார் வந்துட்டீங்களா? பிரச்சனை எதுவும் இல்லையே? மாமாவை ஸ்ரீஜா வீட்ல இருந்து வேற இடத்துக்கு மாத்திட்டீங்களா? எந்த பிரச்சனையும் இல்ல மாறி. நல்லபடியா அப்பாவை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். மாமாவை இப்போ எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க ஹஸ்பண்ட் சார்? நல்லா யோசிச்சு பார்த்தேன். இப்போதைக்கு அப்பாக்கு பாதுகாப்பான இடம் வெண்ணிலாவோட வீடுன்னு தோணுச்சு. அதனால வெண்ணிலாவோட வீட்டுல தான் அப்பாவை கொண்டு போய் வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஹஸ்பண்ட் சார். மாமாவை வெண்ணிலா பத்திரமா பாத்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மாறி. ஹஸ்பண்ட் சார், எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை சொல்லு. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு மாமாவை ஏதாவது பண்ண ஸ்ரீஜா வீட்டுக்கு அவரோட எதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, வந்தாலும் வரலாம். நாம போலீஸ்ல சொல்லி ஸ்ரீஜா வீட்ல மாமா படுத்திருந்த பெட்ல வேற யாரையாவது படுக்க வச்சா கொலை பண்ண வர்றவங்கள கையும் களவுமா பிடிக்கலாம். அவங்கள விசாரிச்சா ஏவி விட்ட ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. யா, சூப்பர் ஐடியா மாறி. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம். அப்பா படுத்திருந்த இடத்துல வேற யாரையோ படுக்க வைக்கிறத விட நானே போய் அப்பாக்கு பதிலா படுத்தா என்ன? ஐயோ ஹஸ்பண்ட் சார், மாமாவை கொலை பண்ணணுங்கிற வெறியோட வரவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? இந்த விஷ பரீட்சை எல்லாம் வேண்டாம். எனக்கு ஒன்னும் ஆகாது மாறி, நீ பயப்படாத. அப்பாவோட இடத்துல நான் போய் படுத்தா கொலை பண்ண வரவங்கள கையும் களவுமா பிடிக்கலாம். ரொம்ப நாளா விடை தெரியாம இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிரும். அப்பாவை கொலை பண்ண அந்த கருப்பு உருவம் வந்தா அவனை கையும் களவுமா பிடிச்சு அவன் முகத்தை நான் பார்க்கணும். அவன் மனைவிதான் எல்லாத்துக்கும் மூளையா இருக்காளான உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் நானே போனாதான் சரியா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஹஸ்பண்ட் சார். ஆனா இதனால உங்க உயிருக்கு எதனா ஆபத்து வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். பயப்படாத மாறி. நீ கும்புற சமயபுரம் மாரியம்மனும் தேவி அம்மாவும் எனக்கு துணையா இருந்த என்னை காப்பாத்துவாங்க. சரிங்க ஹஸ்பண்ட் சார், நீங்க சொல்ற மாதிரி அம்மாவும் தேவி அம்மாவும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. உங்க விருப்பப்படியே நீங்க பண்ணுங்க. ரொம்ப நாளா இருக்கிற குழப்பத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். சரி வா. அம்மா, அப்பாவை கொலை பண்ண பாக்குற கொலையாளி எனக்கு காட்டி கொடுங்கம்மா. எனக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்துங்கம்மா. உண்மையான குற்றவாளி தாராத்ததான்னு ஹஸ்பண்ட் சாருக்கு என்னால சொல்ல முடியல. நீங்க தான் அவருக்கு எப்படியாவது சொல்லி இந்த உண்மையெல்லாம் அவருக்கு உணர்த்தணும். அன்னைக்கு அந்த ஜெகதீஷ் தப்பிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு அவனால தப்பிக்கவே முடியாது. என் கையால் அவனை அப்படி குத்தி கொலை பண்ண போறேன். சிஸ்டர், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா நீங்களே தான் போகணுமா? போன் பண்ணி அந்த கருப்புருவத்தை அனுப்பலாமே சிஸ்டர். இல்ல சங்கரபாண்டி, ஜெகதீஷ் கணக்க என் கையால நான் தான் தீக்கணும். அப்ப சரி. அன்னைக்கே கணக்க முடிச்சிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவன் கணக்க நானே முடிக்கிறேன். முடிச்சிட்டாலும் என்ன பத்தின உண்மை தெரிஞ்ச அவனை என் கையாலேயே நான் கொல்லணும். அப்பதான் எனக்கு நிம்மதி, சந்தோஷம். வெறி பிடிச்சில இருக்குது. மறுபடியும் அப்பாவை இங்க கொண்டு வந்து தங்க வைக்கிற சூழ்நிலை ஏற்படலான்னு அவங்க கிட்ட வீட்டு சாவியை கேட்டு வாங்கினது ரொம்ப நல்லதா போச்சு. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழையிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லை.
ரொம்ப நாளா குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது சண்முகத்தோட ஒய்ஃபா தான் இருக்குங்கிறது என்னோட டவுட். அது இன்னைக்கு கிளியர் ஆக போகுது. மாரியோட கனவுல வந்த மாதிரி இன்னைக்கு அப்பாவை தீத்துக்கட்ட வரப்போறது அந்த சண்முகத்தோட ஒய்ஃபா தான் இருக்க முடியும். ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி அவங்க இல்லைன்னா அப்பாவுக்கு இருக்கிற புது எதிரி யாருங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிடும். அது யாரா இருந்தாலும் கையும் களவுமா அவங்கள பிடிச்சு இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம விட மாட்டேன். என்ன சிஸ்டர் கிளம்பாம ஒய்யாரமா அண்ணன் நடந்துட்டு இருக்கீங்க? சிஸ்டர் ஒரு ஸ்மால் டவுட். மாம்ஸ க்ளோஸ் பண்றதுக்கு வெறுங்கைய வீசிட்டு போனா நல்லாவா இருக்கும்? ஏன் ஸ்வீட்டு பலகாரம் பூப்பழம் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போலாமே. சிஸ்டர் உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. ம், நான் கேட்க வந்தது ஏதாவது வெப்பன்ஸ் கிப்பன்ஸ கையில எடுத்துக்கிட்டு போக வேண்டாமான்னு தான் சிஸ்டர். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குற அந்த ஆளை சாகடிக்கிறதுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் எதுக்கு? இந்த 2 கையே போதும். அவனை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும். சூப்பர் சிஸ்டர் சூப்பர். தன் கையே தனக்குதவின்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறத நீங்க கச்சிதமா கேட்ச் பண்ணிருக்கீங்க சிஸ்டர். வழக்கம் போல நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். புருஷனை கொலை பண்ண எப்படி போகுது பாரு. முட்டாள் முட்டாள் முட்டாள். கதவை திறந்து போட்டுட்டு வந்திருக்கியே, நாம பேசினது யாராவது கேட்டிருந்தா என்ன பண்ண? இல்ல சிஸ்டர், யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. நான் வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். யாருமே இல்ல. நீங்க பயப்படாம போங்க. போங்க சிஸ்டர். போகும்போது வேணா கதவை சாத்திடலாம். சரி சரி வந்து தொலை. எல்லாத்துக்கும் திட்டுது. சிஸ்டர் நான் சொல்லல, யாரும் இல்ல. வா. கொலை பண்றது சிஸ்டருக்கு கை வந்த கலை. கடவுளே, நம்ம நினைச்சது 100க்கு 100 சரியா போச்சே. மாமாவை கொலை பண்ண துடிச்சிட்டு இருக்கிறது இந்த தாரா தான். தாரா மட்டும்தான். இத உடனே ஹஸ்பண்ட் சாருக்கு போன் பண்ணி சொல்லி ஆகணும். இத சொன்னா ஹஸ்பண்ட் சார் நம்பவா போறாரு? நம்ப மாட்டாரு. அம்மா பாசம் அவரோட கண்ணை மறைச்சிரும். அம்மா மேலேயே சந்தேகப்படுறியான்னு கேட்டு என்னதான் திட்டுவாரு. அவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவரே நேர்ல வந்து பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.